கார்த்திகை தீபம். ரேவதியை கடத்திய மாயா. ரேவதியை கடத்தி சென்று போய் ஒரு தண்ணி டேங்குக்குள்ளே போட்டுட்டு அந்த ஃபோட்டோவை கார்த்திக்கு சென்ட் பண்ணுறாங்க. பிறகு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. ரேவதி உனக்கு உயிரோடு வேணும்னா நீ மகேஷ் இருக்கிற இடத்த காட்டணும், இல்லை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. பிறகு தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபோட்டோ அனுப்பிச்சி ரெண்டாவது ஃபோன் பண்ணுறாங்க. மற்றொரு புறம் ராஜா சேதுபதி வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியை கைக்குள் போட்டுக்கொண்டு சிவனாண்டி அங்கே இருக்கிற கார்த்திக் மற்றும் ராஜா சேதுபதி பரமேஸ்வரி உள்ள ஃபோட்டோவை திருடிட்டு வர சொல்லி காசு கொடுக்குறான். அந்த பொம்பளையும் இல்லை புடவை வேணுன்ற மாதிரி பரமேஸ்வரியிட்ட கேட்குறாங்க. பிறகு அந்த ஃபோட்டோவை திருடி கொண்டு வந்து சிவனாண்டிகிட்ட கொடுக்குறாங்க. பிறகு அந்த ஃபோட்டோவை வச்சு எப்படியாவது கார்த்திகை வெளியே அனுப்பணுண்டு சாமுண்டீஸ்வரி தங்கச்சியும் சிவனாண்டியுடைய மனைவியும் திட்டம் போடுறாங்க. தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் விழுமாறி விடிய வந்ததை சுதாரித்து கொண்ட கார்த்திக் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் லைனில் இபி கம்பி அறுந்து கிடக்குது, உடனே பவரை கட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுங்கன்னு ஒரு தகவலை சொல்கிறாரு. இதனால் கரண்ட்டு நின்று போயிடுது. ரேவதி இருக்கும் தொட்டியில் தண்ணி ஊற்றுறத நின்று போயிடுது. மாயா என்ன தண்ணி ஊற்றல பாருன்னு பார்க்க சொல்கிறாங்க. கூட இருக்கிற ரவுடிங்களை அவங்க தண்ணி ஊற்றல கரண்ட்டு போயிடுச்சு பழகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற மாயா, அப்போ கம்பி தான் அறுந்து கிடக்குது, கரண்ட் வர லேட் ஆகும்னு செய்தி சொல்கிறாங்க. சுதாரித்து கொண்ட மாயா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் இது உன் வேலை தான் எனக்கு தெரியும், ஜென்ரேட்டர் வாங்கி ஆன் பண்ணி தொட்டியில் தண்ணி ஊற்றுற மாதிரி செய்கிறேன் பாருன்னு கார்த்திக்கிட்ட சவால் விட்டுட்டு ஜென்ரேட்டரை அந்த ரவுடிகள் மூலம் வாடகைக்கு வாங்கி மீண்டும் பழையபடி மோட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு இதை கார்த்திக்கு தகவல் சொல்லி மிரட்டுறாங்க. உடனே கார்த்திக் ஜென்ரேட்டர் இருக்கும் ஆஃபீஸை தேடி போகிறாரு. இங்கே யார் யார் ஜென்ரேட்டர் வாடகைக்கு வாங்கி இருக்கிறாங்கன்ற லிஸ்ட்டாக பார்த்து ஒரு வீடாக செக் பண்ணிக்கிட்டு வராரு. வீட்டில் சிவனாண்டிக்காக ஒரு புறம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சந்திரா. சிவனாண்டி வந்ததும் சாமுண்டீஸ்வரி எதுக்கு இங்கே வந்து வெளியே போ அப்படின்ட்டு சிவனாண்டியை தோத்துறாங்க. நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் சிவனாண்டி சொல்கிறான். எந்த செய்தியும் சொல்ல தேவையில்லை, வெளியே போன்னு சொல்கிறாங்க. ராஜா சேதுபதி பரமேஸ்வரியுடன் கார்த்திக் இருக்கும் ஃபோட்டோவை காட்டி இவன் டிரைவர் கிடையாது, இவன் ராஜா சேதுபதியோட பேரண்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாரு. சந்திராவும் இதுதான் உண்மை, அந்த டிரைவர் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறா.